சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 21 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழுமையான விஷயங்களை கையாளும்போது கவனமா இருக்கணும். இனிப்பு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வயிற்றுக்கு மேல ஒரே எரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் ரொம்ப உட்காந்து யோசிப்பீங்க. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அதிக செலவுகள் நடக்கும். கணவன் முனைக்குள்ள வாக்குவாதங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கனால சில சங்கடங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஆனா இன் ஜெனரல் பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மன சங்கடங்கள் வரும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அருமையா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க் கலர். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம், கனமான பணவரவு, எடுத்த எல்லா காரியங்களும் திவ்யமான வெற்றி, எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா போதும் அது நடந்துடும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம், சுப விரயங்கள், பொருள் எந்த விதத்துல பாதிப்பு கொடுத்திருந்தாலும் அது நம்மளால கரெக்டா செட் பண்ண முடியும். எதுலையுமே நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இந்த நாள் நீங்க உங்களுக்கு தோன்ற விஷயம் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா ஷார்ப்பா இருக்கும். மெடிசன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நாள் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவிப்பாங்க. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் பிங்க் கலர். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போகணும். யூரின் இன்ஃபெக்ஷன், பேக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கப்படுது. எதுலையுமே நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா எந்த பாதிப்புகளும் இருக்காது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்குரிய தட்டுப்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமான பிரயாணம், அருமையான காசு பணம், உடம்பு குளிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் மிகவும் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மெயின் விஷயம், 2 நாள் யாருக்காரு நீங்க ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும். தேன் மிட்டாய் இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பயங்கரமா
பிரச்சனைகள் வந்து ஓயும் தீரும். நிறைய இஷ்யூஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து க்ளோஸ் ஆவீங்க. நிறைய பணம் வரும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், மனோதிடம் அதிகரிக்கும், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், பிளான் பண்ண விஷயங்கள் கரெக்டா நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பிங்கன். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாற்றுவது, நிலம், வாகனங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றப்படக்கூடிய அற்புதமான நாள். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சரி, தானாக சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஞ்சி மகா பெரியவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் திங்கள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு செட் ஆகக்கூடிய நாள். தொண்டை உபாதைகள், சளி பிடிக்கிறது, தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ஒரு சில பேர் வண்டி வாகனங்களுக்கு செலவு அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினா இந்த நாள் போன்ல பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு, எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கிறது, குடும்பத்துல மெயினா பெண்களிடையே வாக்குவாதங்கள், அதே மாதிரி காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு தீரும், செலவும் ஆகும். மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது. சில பேருக்கு கண்ணு இல்ல மூக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், சில பேருக்கு இந்த கோல்டு மாதிரி விஷயங்கள் வந்து போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.